சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒவ்வொரு ரூமையும் நல்லா செக் பண்ணுங்க, எந்த மூலை முடுக்கும் விட்டுடாதீங்க. ஓகே சார். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறேன். உங்க சைடு நியாயத்தை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நான் ஏதோ சொல்ல விரும்பல. நான் தப்பு பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சார், நான் தான் சொன்னேன்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் எதுவும் மாறப்போறது இல்லையே. நான் வேணான்னு சொன்னாலும் கூட நீங்க அப்ப கூட உங்க விசாரணையை தொடரத்தான் போறீங்க இல்லையா? எனக்கு அவ்வளவு சீக்கிரமா நிரபராதின்னு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க உங்க விசாரணையை சீக்கிரமா முடிங்க. அப்படின்னா நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ண விரும்பல? சரி, இங்க கோஆபரேட் பண்றதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன என் வீட்ல இருந்து எல்லாரும் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ், என் அம்மாவோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லாரும் என் குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவோ அவமானத்தை தாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க என்னை நிரபராதின்னு விட்டாலும் கூட இந்த அவமான கரை என் மேல இருந்து அழியறதுக்கு வாய்ப்பே இல்லதானே சார்? அப்புறம் மரியாதையை பத்தி பேசணும்னா முதல்ல மரியாதையே இல்லாத போது எதுக்காக நான் கோஆபரேட் பண்ணணும் சார்? நீங்க என்கிட்ட திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டு எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், எப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறா? நான் தான் சொன்னேன்ல. என்னால பெரிய பெரிய பேச்சுனா எப்படி பேச முடியும்? நான் தான் கொலைகாரியாச்சு, நான் ஒரு கிரிமினல். அதுக்கு மேல நான் எங்க அம்மா, இந்த வறுமை. பெரிய பெரிய பேச்சு பேசுறதெல்லாம் விடுங்க. எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு கூட உரிமை இல்ல. வாய் ஆடுறதுல மெடலே வாங்கிடுவா இந்த பொண்ணு. சரிங்க துர்கா தேவி, இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த முழு சம்பவமும் உங்களை வச்சுதான். அஹானா உங்களை பாத்துக்கிட்டாங்க தானே? அவங்க உங்களை கவனிச்சதுல என்னைக்காவது ஏதாவது குறையோ இல்ல தப்போ பார்த்திருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு அப்ப உடம்பு சரியில்லை. இவ என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என் மருந்துகளை ரொம்ப சரியான டைம்க்கு கொடுப்பா. இப்ப அவையே அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியலங்க. இதுல என்ன உள்நோக்கம் இருந்திருக்கும் தெரியலங்க. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. ஏன்னா உங்க வாக்குமூலத்தை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அஹானாவை தேவையில்லாம பழி சுமத்துறாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? எந்த பழி வந்தாலும் வரட்டும். அத்தைக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அத்தை எதுவும் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சா அப்போ எனக்கு இதுக்கான தண்டனையும் கிடைக்காது. ஆனா ஒருவேளை நான் ஏதாவது செஞ்சிருந்தா அப்ப யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. என் விதி எப்பவும் என்ன சோதிச்சுட்டே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட என் விதி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நான் எந்த தப்பும் பண்ணலன்னா எனக்கு தப்பா எதுவும் நடக்காது. ஏய் சின்னவளே, இங்க வா. சின்னவளே சார், நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். சொல்ல, அர்ஜுன் அத்தை ரூமுக்கு போயிருந்தேன். அங்க இந்த மாத்திரை டப்பா கிடைச்சது. அதுல இந்த மாத்திரை இருக்கு. இது பாருங்க. இதே மாத்திரையை தான் துர்கா அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த மாத்திரையை யாருமே தரமாட்டாங்க. ஒருவேளை ஆனா இந்த மாத்திரையை வேற எங்கேயாவது வாங்கியிருந்தா டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். இந்த மாத்திரைக்கான ப்ரெஸ்கிரிப்ஷனும் பில்லும் கிடைச்சதுன்னா அதோட டேட்டை மேட்ச் பண்ணி இந்த மாத்திரை எப்போ வாங்கினதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ரிஸ்கிரிப்ஷனும் பில்லும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா சார், மாத்திரை நான் தான் வாங்கிட்டு வருவேன். அப்ப பிரிஸ்கிரிப்ஷனும் கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, கொண்டு வாங்க. ஏன்பா ஹோல்டு, இப்ப பில்லு எங்க இருந்து கிடைக்கும்பா? சரி, அப்போ நாங்க நேரடியா கடைக்கே போய் விசாரிச்சுக்கிறோம். அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு காப்பி இருக்கும். இல்ல எனக்கு தெரியும். அது சார், நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஃப்ரீஸ்
பிரெஸ்கிரிப்ஷன். அப்புறம் அந்த பில்லும் நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன். எங்க இருக்குன்னு தெரியும், கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க இந்தாங்க, இந்த 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 ரெண்டும் கிடைச்சிருச்சு பாருங்க. நீங்க இதை வாங்கினப்போ உங்க அம்மா கிட்ட மீதி எத்தனை மாத்திரை இருந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார் அன்னைக்கு என்னோட மாத்திரையும் தீந்து போச்சு. மெடிக்கல்ல என்னோட மாத்திரையும் வாங்க வேண்டி இருந்துச்சு. தாகூர் சொன்னாங்க அவங்க மாத்திரையும் காலி ஆயிடுச்சுன்னு, ஒண்ணு கூட மிஞ்சலேனும். அப்படியா? அப்போ இப்போ நம்ம கிட்ட 2 மாத்திரை அட்டை இருக்கு. ஒரே மாத்திரை ஆனா 2 அட்டை. இந்த ஒரு அட்டை இதுல இருந்து தான் துர்காதேவிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்டை மெடிசன் பாக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்க தினமும் மாத்திரை எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இதபடி பார்த்தா நேற்று நைட்டு இதுல இருந்து ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க. ஆமாங்க. ஏன்னா இந்த 2வது அட்டையை வந்து உங்க பையன் தான் துர்காதேவி ரூம்ல இருந்து எடுத்திருக்காரு. சரி, இப்போ துர்காதேவி ரூம்ல கிடைச்ச அந்த மாத்திரை அட்டைக்கு வருவோம். இந்த பில் படி பார்த்தா 15 நாளைக்கான மாத்திரைன்னு இருக்கு. ஆனா அட்டையில காலியானது 2 டேப்லெட். நீங்க 4 நாளில் ஒரு டேப்லெட்டா சாப்பிட்டீங்க இல்லையா? இவங்க 4 டேப்லெட் சாப்பிட்டுருக்காங்க. இந்த அட்டையில 9 டேப்லெட் அப்படியே இருக்கு. 9 4 13. உங்க அம்மாவோட மாத்திரை அட்டையில இருந்த மீதி 2 மாத்திரை எங்க போச்சு? அதைத்தான் நானும் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார். அதாவது இவ யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம என் ரூமுக்கு போயிருப்பா, அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பா. நான் இன்னைக்கு வரேன், சின்னம்மா ரூமுக்குள்ள போனதே இல்லை. இந்த விஷயம் வீட்ல உள்ள எல்லோருக்கும் தெரியும். தெரியற மாதிரியா போயிருப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அட, நான் வந்து என்ன சொல்றேன்னா, மறைஞ்சு மறைஞ்சு வந்து யார் கண்ணிலே படாம அவ போயிருக்கலாம் இல்லையா? யாராவது பாக்குற மாதிரியா போயிருப்பா. இல்லை சின்னம்மா, பஹானா வந்து அத்தையோட ரூம்லேயே தான் இருப்பா. சாப்பாடு கொடுக்கணும்னா மட்டும்தான் அவ சமையலர் பக்கமே வருவா. அப்புறம் பாத்ரூமை கூட அவ ஹாலில் இருக்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. சார், சின்னம்மா வந்து மேலே இருக்கிற ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளியில வர்றது இல்லை, எப்பவும் அங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் அத்தை, நீங்க எப்பவும் உங்க ரூமை பூட்டிட்டு தானே வெளியில வருவீங்க? உங்க ரூம்ல இருந்து எப்பவுமே திறந்து வைக்க மாட்டீங்களே, இப்போ ஏன் திறந்து இருக்கு? இப்போ என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. அட, அது என்ன சொல்றது, ஒருவேளை பூட்ட மறந்திருப்பேன். அப்புறம் இவ அதை தான் வசதியா பயன்படுத்திட்டா. கரெக்டா அந்த நேரத்துல மாத்திரை எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க. ஒருவேளைங்கிற வார்த்தையை வச்சு எந்த கேஸும் நிக்காது மேடம். உருப்படியான ஆதாரம் வேணும். ஒருவேளைங்கிறது இருக்கட்டும், ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. நீங்க தான் துர்காதேவி ரூம்ல இந்த மாத்திரை தவறுதலா விட்டுட்டு வந்திருப்பீங்க. இல்லவே இல்ல, இது இது நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன சிக்க வைக்க பாக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேங்க. இவங்க என் சின்னமாவும் இல்லை, நீங்க என் தம்பியும் இல்லை. மேலும் இங்க இருக்கிற யாரும் என் சொந்தக்காரங்களும் இல்லை. நான் யாருக்காகவும் வாதாடவோ இல்ல யாரையாவது சிக்க வைக்கவோ அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு போலீஸ்கார வாயாலேயே இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தெளிவா சொல்றேன், இவங்க தான் இந்த வேலையை வேணும்னே செஞ்சிருப்பாங்க.